ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கோனிகா மினோல்ட்ட ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே ப்ராப்ளம் இருக்கும் நிறைய பேருக்கு. ஆன் ஆகும், ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து எம்டியாக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா வந்து எழுத்துலாம் பார்த்தீங்கன்னா அது உல்ட்டா வரும், இல்லை வந்து பாதி வரும், பாதி வந்து எம்டியாக இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து சரி பண்ணணும். பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுடைய கவர் வந்து மேல் கவர் இருக்குது பாருங்கள், அது ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு ஸ்ட்ரிப் போது பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள், அந்த ஸ்ட்ரிப் போது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டிப்பை வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒருவேளை அது நீங்கள் மாற்றுற மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் அது மாற்றி தான் ஆகணும். ஸோ அது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 500 தான் வரும். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அது 500 தான் வரும். ஸோ 200 to 300 400 கூட வரும். ஸோ அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து அது இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிப் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 விதமான ஸ்டிப் வரும். ஸோ இது நல்லா வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து 31 32 இருக்கும். ஸோ நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா 30 31 இருக்கும். ஸோ வந்து உங்கள் மிஷினுக்கு எது வந்து நீங்கள் சூட்டபுளாக இருக்குதோ அது வந்து நீங்கள் கரெக்டாக வாங்கிக்கணும். ஸோ மாற்றி போட்டிங்கன்னா வந்து ஒர்க் ஆகாது. ஸோ 2158 மாடல் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 31 ஸ்டிப் வரும். ஸோ இந்த ஸ்டிப் இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கோடு வருது பாருங்கள். இதில் வந்து 31 கோடு இருக்கணும். ஸோ இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிஷினுக்கு வந்து செட் ஆகும். ஸோ ஒவ்வொரு மிஷினும் பார்த்தீங்கன்னா வந்து 30 31 அப்படி வந்து சொல்லிட்டு மாறி வரும். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா வந்து 2158. ஸோ ஒருவேளை உங்களுடைய மிஷினுக்கு வந்து இந்த மாதிரி எதாவது ஃபால்ட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் மிஷினுடைய மாடல் சொல்லுங்கள். நீங்கள் வந்து உங்களுடைய மிஷின் மாடல் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து எந்த இதுன்னு நீங்கள் வந்து 31 போடணுமா இல்லை வந்து 30 போடணுமான்னு நாங்கள் கரெக்டாக சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 31 32 ஸோ 32 கூட இருக்கும். ஸோ வந்து நான் உங்களுக்கு எதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பழசாக இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் கூட உங்களுக்கு அந்த ஃபால்ட் வரும். ஸோ நீங்கள் அந்த ஸ்ட்ரிப்பை மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபால்ட் வந்து சரியாயிடும். ஸோ நான் வந்து ஸ்ட்ரிப்பை மாற்றிட்டேன். ஸோ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே வந்து கரெக்டாக வருது. ஸோ அது மாற்றினதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு டிஸ்பிளே கரெக்டாக வருது. ஸோ எனக்கு அந்த ஃபால்ட் இருந்துச்சு. ஸோ யாருக்காச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மிஷினை வந்து ஃபால்ட் இருந்துச்சுன்னா ஸோ உங்களுடைய மிஷின் மாடல் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஸ்டிப் வந்து போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து கொரியரில் அனுப்பி விட்ருவோம். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோட சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.